தமிழக அரசுடைய பல்வேறு சட்டத்திட்டங்கள் மூலியமாக ஆன்டி ட்ரக் கிளப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம் கல்லூரியில் இருக்கு. போதைக்கு எதிரான ஒரு குழு, போதை பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்பு எடுப்பதற்காக தமிழக அரசு இன்னைக்கு கல்லூரி, பள்ளி போன்ற பல்வேறு இடங்களில் இந்த ஆன்டி ட்ரக் கிளப் என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. அது நம்ம காலேஜுக்கு ஆன்டி ட்ரக் கிளப்பினுடைய கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடியது நான். அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் மாணவர் பால ஸ்ரீகரன் இதே கல்லூரியில் முதலாம் ஆண்டும், இரண்டாம் ஆண்டும், மூன்றாம் ஆண்டு பிஏ ஹிஸ்டரி முடிச்சுட்டு லா பயின்று இன்று சட்டத்தை பற்றி நிறைய தெரிந்து கொண்டார்கள். அப்போ இந்த ஒவ்வொரு மாதத்திலும் 4 நிகழ்வுகள் நடத்த வேண்டும் என்று அரசுடைய ஒரு தீர்மானம். அதன் அடிப்படையில் தம்பியை அவங்களே முன்வந்து நல்ல மாணவர், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, எல்லா விதமான போட்டிகளிலும் படிக்கும் பொழுது எல்லா விதமான போட்டிகளிலும் முன்னின்று அவங்க வெற்றி பெற்று வருவார்கள். அவங்க நல்ல ஒரு 5-6 மாணவர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க. அதில் லா முடிச்சிட்டாங்க. சட்டத்தில் உள்ள பல்வேறு லா படிச்சாச்சுன்னா போறாரு. அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றியும் ஹியூமன் ரைட்ஸை பற்றியும் உங்களுக்கு இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால ஏற்படக்கூடிய தீங்கு, மேலும் இந்த போதைப் பொருள்னால சட்டத்தின் மூலியமாக உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும், வாழ்க்கையை நீ எப்படி இழந்து போற, எவ்வளவு கடுமையான சட்டங்கள்லாம் இருக்கு, அதனால நீ போதைப் பொருள் இருந்து மீட்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியில் நம்ம ஏற்படுத்தும் சார், ஒரு நிகழ்வு நடத்தும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருகை தந்திருக்கிறார்கள். எனவே பாலஸ்ரீகரன் தம்பி முன்னாள் மாணவர், அருமையான ஒரு சட்ட ஆலோசகர். எனவே அவர்களை வருகை என்று முன்னாள் துணைத் தலைவர் மேஜர் விஸ்வநாத் சார் அவர்களை வழங்கி, மதிராஜன் சார் அவர்களை வழங்கி, காலம் சென்ற எனது ஆசான் ராஜேஷ் சார் அவர்களை வழங்கி, துணைத் தலைவர் ஏகலாம் சார் அவர்களை வழங்கி, அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அங்கு ஒன்று புறாவை பற்றிய அது சிபி சக்கரவர்த்தியிடம் அடைக்கலம் போகிறது கூட நாடெல்லாம் 12ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்கு பிறகு இங்கே சென்று நாம் படிக்க போகிறோம். கால் சட்டை பருவத்தை காலையில் படிக்க போகிறோமா, இல்லை கல்லூரி படிப்பில் ஆக்கிரமிக்க போகிறோமா என்று நாம் கண் தெரியாத காலத்திலே சுந்தரம் சார் பழைய பிரின்சிபல் மூலியமாக எனக்கு அருமையான ஒரு 2வது கம்பனாக இருந்து வழிநடத்தக்கூடிய அருமையான ஒரு மனிதர், சங்கரியா கல்லூரியினுடைய முன்னாள் ஆசிரியர் மாண்புமிகு அடைக்கலம் சார் அவர்களை வழங்கி, உங்களுக்கு இப்போ வந்து ஆர்டி ஆக்ட் 2005 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் எடுக்க போகிறேன். இந்த ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கிறது வந்து சார் எனக்கு ஒரு பேப்பர் ஹேண்டில் பண்ணாங்க. ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கும்போது வந்து நான் முதல்ல கை வச்ச டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வீரவனூர்லேருந்து யாராவது வர பிள்ளைங்க யாராவது இருந்தாங்களா? வீரவனூர்லேருந்து யாராவது வரீங்களா? இல்லை, வீரவனூர்ல கிட்டத்தட்ட 3 ஸ்டாப் ஓர்மடம், அப்புறம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் காந்திமேரி 3 ஸ்டாப் வந்து ஓர்மடத்தில் எந்த பஸ்ஸுமே நிற்கல. முன்னாடி எந்த பஸ்ஸும் போட்டு வரக்கூடிய பஸ்ஸஸ் எதுவுமே நிற்கல. சார்கிட்ட ஆலோசனை கேட்டேன். ஆர்டிஐ ஆக்டில் ராஜேஸ்வரர் மூலியமா டிராஃப்ட் பண்ணி எழுதி ஸ்டாம்ப் ஒட்டி கொடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அமைச்சர் நான் அமலில் வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த பஸ்ஸும் ஓர்மடத்தில் நிற்காம போனாங்க. நான் சார்கிட்ட படித்த பாடம் தான் என்பதை நேரத்தில் நான் குறிக்கிறேன். எந்த இடத்துலையும் காலம் தூக்கி இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சொல்லுவேன். பெரிய கம்பெனியில் சிங்கிள் இங்கிலீஷ்லேயே அவங்களுக்கு பேச தெரியும், யாரை எப்படி பேசணும்னு தெரியும். சார்ட்டையும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கீழே 2வது முதல்ல கட்டணும், 2வது அவங்ககிட்டே விட்டுட்டு அந்த ரகத்தையும் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் ஆசிரியர் வந்து எந்த ஆசிரியரும் நான் பிள்ளை வந்து கிட்டமாக போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசிரியர் இவரும் கிடையாது, அஜய் சார் கிடையாது, மற்றவர்கள் சார் கிடையாது, இவராக சார் கிடையாது. அப்படி நீங்கள் வந்து இந்த வயசுலேயே வரணும் அப்படின்னா நம்ம கல்லூரியில் படித்த எங்கள் ஆர்விஎல் தம்பி இன்னைக்கு வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக ட்ரைனிங்
சுப்பிரமணிய பாரதி நானும் பாலச்சந்திரன் சார் படா பற்றி எடுத்து எல்லா புக்கையும் நாங்கள் படிச்சிருக்கோம். முதல்ல யூத் பார்லிமெண்ட் நடக்கும்போது அப்பதான் மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் மாநிலங்களவையில் பதவி ஏற்கிறார். அவருடைய ஃபாலோவர் ஈழத்தமிழர்களை பற்றியும் தாமிரபரணி சிறுமை கருவேலங்களை பற்றியும் நிறைய அவருக்கு நான் ரெக்கார்ட் செஞ்சிருக்கேன். இந்த முதலமைச்சர் உட்காந்து நான் பேசும்போது அதிமுக பொதுச்செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ அவர்கள் தம்பின்னு சொல்லி பேசும்போது எல்லாரும் சார் அப்பவுமே எனக்கு ஒரு பேனாவை கொடுத்து கட்டி கொடுத்து என்னை வாழ்த்தினார். அந்த வாழ்த்து தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் என்னை நிற்க வச்சிருக்கேன் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அரசு போக்குவரத்து துறை வழியில் வட்டார வளர்ச்சிகள் ஆளுநர் வெளியில் கல்வி நிறுவனர் அதாவது நீங்கள் ஒரு பாய்ஸ் தனியாக ஒரு கேர்ள்ஸ் தனியாக ஒரு குரூப் ஆரம்பிங்க. சாரா அப்படின்னா இருக்கட்டும், நானா அப்படின்னா இருக்கட்டும், டெய்லி லா சம்பந்தப்பட்ட சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுள்ள தீர்ப்புகள் உங்களுக்கு நாங்கள் தாரோம். சட்ட வல்லுநர்கள் அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் சார், ஆனந்த் கணேஷ் சார், ஜஸ்டிஸ் முனிஸ்வரநாத் பட்டாரி சார் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து ஒரு கிளாஸஸ் மாதிரி ஒரு இந்த நம்ம கல்லூரிக்கே வந்து நாங்கள் வந்து நடத்த வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காதல் அப்படிங்கிறது வந்து காதல் மாதிரியே